வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் விட்டு பெய்து வரக்கூடிய மிதமான மழை மற்றும் கனமான மழை என்பது ஒரு பகலை இரவாக்கக்கூடிய ரம்மியமான சூழலை கொடுத்திருக்கிறது. அது குறித்த பல்வேறு தகவல்களையும் மழை குறித்த மற்ற செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழை. மாலை வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். சென்னை ஆவடியில் 50க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு மேல் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த மழைநீர். புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரால் மக்கள் தவிப்பு. மழை பெய்யும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையால் சென்னை துறைப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். OMR சாலையிலும் செல்லும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. பூண்டி ஏரி நிரம்பியதை அடுத்து பகல் 1:30 மணிக்கு 1000 கன அடி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொட்டும் மழையில் திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்படும் கொப்பரை. நாளை மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் 100 பேர் மலையேறினர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 13,000 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குழந்தைகள் பெரியவர்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என. தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் கனமழைக்கு 3 பேர் உயிரிழப்பு. நாகை, நெல்லை, காரைக்குடியில் தலா ஒருவர் மரணம். தேனி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மிதமான மழை. தூத்துக்குடி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல். தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. 24 அடி கொண்ட ஏரியில் தற்போது 21.8 அடி நீர் உள்ளது. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மாயனூர் கதவணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 4321 கன அடி நீர் திறப்பால் வெள்ள எச்சரிக்கை. கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆர்வமுடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறிய மக்கள்.
பொதுமக்களின் மனமாற்றத்தாலேயே சாதி உள்ளிட்ட பாகுபாடுகளை களைய முடியும். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. வருகிறது. சென்னையில் விட்டு பெய்து வரக்கூடிய மிதமான மழை மற்றும் கனமான மழை என்பது ஒரு பகலை இரவாக்கக்கூடிய ரம்மியமான சூழலை கொடுத்திருக்கிறது. அது குறித்த பல்வேறு தகவல்களையும் மழை குறித்த மற்ற செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழை. மாலை வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். சென்னை ஆவடியில் 50க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு மேல் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த மழைநீர். புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரால் மக்கள் தவிப்பு. மழை பெய்யும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையால் சென்னை துறைப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். OMR சாலையிலும் செல்லும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. பூண்டி ஏரி நிரம்பியதை அடுத்து பகல் 1:30 மணிக்கு 1000 கன அடி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொட்டும் மழையில் திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்படும் கொப்பரை. நாளை மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் 100 பேர் மலையேறினர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 13,000 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குழந்தைகள் பெரியவர்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என. தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் கனமழைக்கு 3 பேர் உயிரிழப்பு. நாகை, நெல்லை, காரைக்குடியில் தலா ஒருவர் மரணம். தேனி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மிதமான மழை. தூத்துக்குடி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல். தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. 24 அடி கொண்ட ஏரியில் தற்போது 21.8 அடி நீர் உள்ளது. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மாயனூர் கதவணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 4321 கன அடி நீர் திறப்பால் வெள்ள எச்சரிக்கை. கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆர்வமுடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறிய மக்கள். பொதுமக்களின் மனமாற்றத்தாலேயே சாதி உள்ளிட்ட பாகுபாடுகளை களைய முடியும். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது.